ஹல்லேலூயா. நாம் நியாயாதிபதியின் புத்தகத்தை தான் தியானமாக இருக்கிறோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதை ஒட்டி ஒரு விஷயத்தை சற்று நேரத்துக்கு முன்னே தேவன் சரியாக பாரப்படுத்தினார் என்று நான் அறிகிறேன். 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் யோசபாத்தின் நாட்களிலே நடந்த ஒரு விஷயத்தை நாம் தலைப்பாய் கொண்டு இந்த நியாயாதிபதியின் புத்தகத்தில் தேவன் கிரியை செய்ய அவர் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு விஷயத்தோடு இருக்கும் சம்பந்தத்தை நாம் கவனிக்க தேவன் உதவி செய்வாரா. ஆனால் யோசபாத்தின் காலம் நியாயாதிபதிகளின் காலம் கிடையாது. ஆனால் அங்கு கர்த்தர் யோசபாத்தின் காலத்திலே குறுக்கிட்ட அந்த காரியத்துக்கான ஆதாரம் நியாயாதிபதிகளின் காலத்திலேயே இருந்தது. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பேன். புக் ஆஃப் 2 Chronicles chapter 19 verses 7 onwards. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது என்றான். அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும்போது யோசபாத் லேவியரிலும் ஆசாரியரிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கின்ற எருசலேமிலே நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் அப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். இதோ, ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள். லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இந்த உத்தம குணத்தை பற்றி நாம் கேள்விப்படாமலாம் இல்லை இத்தனை ஆண்டுகளிலே. ஆனால் நியாயாதிபதியின் புத்தகத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தார் மத்தியிலும் குறிப்பாக எப்ராயிம் மத்தியிலும் இஸ்ரவேலர் மத்தியிலும் மனாசே கோத்திரத்தார் மத்தியிலும் யூதா கோத்திரத்தார் மத்தியிலும் தேசம் 2ஆக பிரிக்கப்பட்டும் அவளுக்குள்ளே உத்தமம் காணப்படவில்லை, உண்மை காணப்படவில்லை, ஐக்கியம் காணப்படவில்லை. நியாயாதிபதியின் புத்தகத்தை பற்றி சுருக்கமாக சரித்திரத்தை சொன்னேன். வேதம் எழுதப்பட்டது திரும்பியும் ஒரு சுழலை போல இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஜனங்கள் பல தேசங்களிலே, பல மாநிலங்களிலே, மாவட்டங்களிலே, மொழி இனத்தினர், தொழில் வர்க்கத்தினர் மத்தியிலே பிழப்புக்காக, வாழ்வாதாரத்துக்காக சிதறண்டு போன காலத்திலிருந்து இந்த விஷயங்கள், வேத சரித்திரங்கள் பங்கு பங்காக, வகை வகையாக நிறைவேறுகிறதை நீங்கள் விவரமாக உங்கள் கண்கள், ஆன்மீக கண்களோடும் சரீர கண்களோடும் அறிவு கண்களோடும் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பினார். நியாயாதிபதிகள் உத்தமர்களாக இருக்கவும் இருந்ததாகவும் அவருடைய ஆண்டவர் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அநியாயங்களை விசாரித்து நியாயம் செய்து
அவிசுவாசி புறஜாதிகளுடைய அநியாயங்களை விசாரித்து அவர்களை தண்டித்து அவர்கள் கரத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார் என்பதையும் இந்த 21 அதிகாரத்தில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்கள் நிறுத்தி நிதானமாக வாசிக்கணும். 2 வசனங்களிலே குறிப்பாக சில மனதை தொட்டதாக காணப்படும் வசனங்களிலே சரித்திரத்தை புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய கரத்தின் கிரியை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ள முடியாது. சில உண்மையை நாம் நியாயாதிபதியின் புத்தகத்திலிருந்து இன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய குறுக்கிடுதல் கிரியைகள் பற்றி எறிய வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 அதிகாரங்கள் சேர்ந்து வாசிக்க வேண்டும். குறைந்தபட்சம் 40, 60, 70 வசனங்களை வாசிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதனால் மேலோட்டமாக சில விஷயங்களை மாத்திரம் நியாயாதிபதிகளிலே பிரபலமான வசனங்கள், எல்லாரும் அறிந்த அறிமுகமான வசனங்கள் என்று நான் சொல்லி நேரத்தை முடித்துட்டு நியாயாதிபதிகளை புத்தகத்தை கற்றுக் கொடுத்து விட்டேன், இல்லை நான் கற்றுக்கொண்டு விட்டேன், கற்றுக்கொண்டதை நினைவுக்கு கொண்டு வந்து நான் உருப்பட தவிக்கிறேன் என்பதை நான் நியாயப்படுத்தி கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது தான் அப்படி தான். ஆனாலும் இன்றைக்குமே அந்த மாதிரி சில முயற்சிகளை சீக்கிரம் ஏதாவது இழுபறியாக எல்லாம் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கும்போது தான் நான் ரூமை விட்டு வந்து இங்கே வந்து கொஞ்ச நேரம் தான் உட்காந்தேன். தேவன் இந்த வார்த்தையை இதயத்தில் உணர்த்தினார். அவர் உணர்த்தாமல் நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அதனால தான் இந்த 4ஆம் புத்தகம் 2 புத்தகம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பதம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. சரி, அப்படியே அந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு நியாயாதிபதியின் புத்தகத்தில் அந்த புத்தகத்துக்கு செல்வோம். 2ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். இல்லை 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் நியாயாதிபதி தேவன் எழுப்பின பிற்பாடு, ஒத்னியேலை தேவன் எழுப்பின பிற்பாடு 11ஆம் 12ஆம் வசனம், தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். அவன் பலத்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பிரின்சிபிள், இந்த விதி, இந்த நியதி குவைட் டிஸ்டர்பிங். கூட இருந்தே குழி பறிக்கிற ஒரு புத்தி, பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் என்று. நியாயாதிபதிகள் புத்தகம் என்கிற ஒரு புத்தகத்திலிருந்தும் கூட ஒரு வாழ்நாட்காலம் முழுவதற்கும் அரும்பெரும் தேவனுடைய குறுக்கிடுதலை ஒத்தாசை நாம் பெறுவது என்பது ஆச்சரியமான ஒரு விஷயம், அபாரமான ஒரு விஷயம். நான் புரிந்து கொண்டவைகளை உங்களிடத்தில் புரிந்த அளவுக்கு பொறுமையோடு பதஷ்டம் இல்லாமல் சொல்ல விருப்பப்படுகிறேன். கூட்டி குறைச்சி சொல்லாமல் இருக்க விருப்பப்படுகிறேன். ஒரு புத்தகத்தில் விளங்கி கொள்ள முடியாதது இன்னொரு புத்தகத்தில் நடந்த சரித்திர சம்பவங்களை கொண்டு தேவன் விளக்குகிறார். இப்படி இதை மாத்திரம் நான் நீளமாக சொல்லிகிட்டே இருக்காமல், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகங்களை தேவன் எதற்காக எழுத வேண்டிய நிர்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது போல தான், ஆதியாகமத்தில் விளங்கி கொள்ளாததை யாத்திராமத்தில் விளங்கி கொள்ள அப்படியே ஒவ்வொரு சம்பவங்களிலே எத்தனை அதிகாரங்களாக இருந்தாலும் அந்த கால அட்டவணைக்குள்ளே அதெல்லாம் தான் நீங்கள் கவனிக்கணும். நமக்கு புரிவதற்காக அதிகாரங்கள் வசனங்கள் என்று பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் படித்தது மறந்து போகாமல் இருப்பதற்கு, அதை தொடர்ந்து ஒரு சங்கிலியாக பிடித்து கொண்டு ஒரு துவக்கத்தில் முடிவு வரைக்கும் பயணிப்பதற்கு. ஆனால் ஒவ்வொரு புத்தகத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சரித்திர சம்பவமாக தேவனுடைய மக்களுடைய குறைகளையும் தேவனுடைய வைராக்கியத்தையும் எதிரிகளுடைய விஷமத்தனமான சதிகளையும்
சத்துருவின் கையில் பிடிப்பட்ட எதிரிகள் தேவ பிள்ளைகளுக்கு ஜென்ம விரோதிகளாக இன்றைய வரைக்கும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் காணப்பட்ட நிலைவரமற்ற ஆவி. இன்றைக்கி இதை நீங்கள் மைண்டில் பதிச்சுக்கணும். பிரசங்க பாணியில் சொல்ல நானும் நீங்களும் பதிச்சுக்கணும். நிலைவரமற்ற ஆவி, இன்கன்சிஸ்டன்ட் லைஃப் ஸ்டைல். அவங்க நிலைவரமற்ற ஆவியினால தான் அவங்களுக்குள்ள உண்மையும் உத்தமும் உறுதியாக இல்லை. உத்தமத்தை விட்டு உண்மையை விட்டு பிசகினார்கள். அவங்களால எடுத்த ஒரு காரியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க இஷ்டமில்லை. கொஞ்சம் சிறிதளவு நம்மளே உண்மை ஒட்டி இருந்தால் பல நஷ்டங்களை, அற்பமான விஷயங்களிலிருந்து அபாரமான விஷயங்கள் வரைக்கும், உலக விஷயங்களோ குடும்ப விஷயங்களோ இறை அரசுக்கு அடுத்த விஷயங்களிலேயோ நமக்குள்ளே நிலைவரம் இல்லாததுனால நாம் அக்கு தொக்குக்கு உள்ளாகிறோம், அல்லாடுதலுக்கு உள்ளாகிறோம். அது நமக்குள்ளே உருவாக்குகிற குழப்பங்கள், கலகங்கள், அழிச்சாட்டியங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு அப்படி இருந்தவங்களா இப்படி இருக்காங்க, அப்படி இருந்தவங்களா இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற காரியத்தை இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசிக்கலாம். அந்த ஒரு புஸ்தகத்தில் மாத்திரம் அவ்வளோ வாசிக்கலாம். ஆனால் அந்த புஸ்தகத்தை ஒரு 21 அதிகாரம் கொண்ட புஸ்தகத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல புஸ்தகத்தில் அதனுடைய இணைப்பு சொல், லிங்க், தொடர்பு படுத்தும் ஒரு காரியம் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. திரும்பி அதே 2 நாளாமும் 19 அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்திலே செல்லாது. அவர்களுக்கு சொல்லும்போது 9ஆம் வசனத்தில் அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், நானாவித இரத்தப்பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளுக்கும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாதபடிக்கும். அப்படின்னா நேரஸ்தர்கள் என்றால் மீறுகிறவர்களாக இராதபடி, குற்ற மனசாட்சி உடையவர்களாக இராதபடி, குற்ற மனசாட்சியை விதைக்காதபடி, உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நீங்கள் மீறினவர்களாய் மாற மாட்டீர்கள் என்று சொல்லிட்டு உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்கிறார். நமக்கு பிடிக்கல தான், கடவுளுக்கு பிடிக்கல, அதான் விஷயம். கடவுளுக்கு பிடிக்கலங்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கணும். அவருக்கு எது தான் பிடிக்கும்? அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அவருக்கு பிடிச்சதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படுமா? அப்படிலாம் நம்ம யோசிக்க தான் செய்கிறோம். நானாவித என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் அதான் பல விஷயங்கள் பல விஷயங்கள் பிடிச்ச விஷயத்தில் மாத்திரம் நூல் பிடிச்ச மாதிரி அப்படியே வானத்தில் குச்ச தேவதூதனை போல் பேசுகிறது, பிடிக்காத விஷயத்தில் சாத்தானோட கேவலமாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சமீபம் தூரமாக நடக்குமோ என்கிற திகைக்கக்கூடிய அந்த ஒழுங்கில்லாத இல்லை நிலைவரமற்ற அந்த நிலை இல்லாத மனது தான் இருக்குது. இதை தான் தேவன் சரி பண்ண விரும்புகிறார். தேவன் நியாயாதிபதி புத்தகத்தில்
சம்பந்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளை எழுப்பி நியாயம் விசாரிப்பதற்கு முன்பாக இவர்கள் யாருடைய சந்ததியாக இருந்தார்கள்? ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தார்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது ஆபிராம் இன்னும் ஆபிரகாமாக மாறல. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 15ஆம் அதிகாரத்திலே வாக்குறுதி கொடுக்கிறார். ஒரு 4-3 அதிகாரங்களுக்குள்ளாக நடந்து போன காலகட்டத்துக்குள்ளே எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ நிகழ்வுகளிலே இன்னும் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதியை நாவினாலே சொன்னதை கரத்தால் நிறைவேற்றுவதற்கு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துவது அவசியமாய் தேவனுக்கு கண்டது. நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனத்திற்கு ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். ஏங்க நீங்கள் ஆதியாகமத்துக்கு போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு மனசு தோணும். ஒவ்வொரு புஸ்தகத்திலும் நாம் பலுகி பெருக வேண்டும், நாம் பெருங்கூட்ட ஜனமாக, தேவனை அறிந்தவர்களாக, தேவனை பிரஸ்தாபித்து பிரசித்தம் பண்ணுகிறவர்களாக, இஸ்ரவேலின் தேவனை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக, ஆராதித்து தொழுது கொண்டு அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்பதை வாழ்க்கையின் பாணியின் மூலமாக ஸ்தாபிக்கும்படியாக தேவன் விருப்பம் கொண்ட மேனியாக இருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் தேவன் அதற்கு தேவையான உலக ஆசீர்வாதங்களை தேவன் கூட்டி தராமல் இல்லை. எண்ணிக்கை கடங்காத செல்வங்களை தேவன் அவர்களுக்கு தந்தார், செல்வாக்குகளை தந்தார், யுத்த யுக்திகளை தந்தார், இராணுவ தளவாடங்களை தந்தார், பலத்தை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். மக்களின் கரங்களையும் விரல்களையும் போருக்கும் யுத்தத்துக்கும் பழக்குவித்தார். இஸ் டன் இட் ஆல். எதுக்காக? அவர்தான் தேவன், அவருடைய நாமம்தான் ஒரே நாமம், நித்திய நாமம். யெகோவா என்பது, இருக்கிறேன் என்பது அவருடைய நாமம், அவருடைய நாம சங்கீர்த்தனம், அது அவருடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறைக்குன்னு. தேவன் நம்ம கூட பேசும்போது இந்த ஒற்றையிலே ஒருவனை மாத்திரம் உயர்த்தி அப்படிங்கிற அந்த மாதிரி பார்க்குறதே இல்லை. தலைமுறையை பார்க்குறார். ஒவ்வொரு தேவ பிள்ளையை பார்க்கும்போது அவனுக்கு அவளுக்கு பின்னே ஒரு தலைமுறையை பார்க்குறார். அதற்கு தேவன் திறமைகளை தருகிறதில்லை, உத்தமத்தை தான் விதைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நியாயாதிபதி புஸ்தகத்தில் நீங்கள் வீட்டுக்கு போய் இன்றைக்கோ நெக்ஸ்ட் வீக் வரத்துக்குள்ளே எத்தனை முறை மறுபடியும் அப்படிங்கிற வார்த்தை வருது நீங்கள் எண்ணிட்டோம். அந்த புஸ்தகத்தில் மாத்திரம் மறுபடியும் அந்த மீறுகிற குணத்தை, அந்த நிலைவரமற்ற தன்மையை தேவன் பார்க்கிறார். 75 வயசில் கூப்பிட்டுட்டு 100 வயசில் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தேவன் அவரிடத்தில் ஃபைனலாக உறுதிப்படுத்தி உடன்படிக்கை பண்ணி அவர்கிட்ட கேட்டுட்ட வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதியை நிலைவரப்படுத்தி அவரிடத்தில் பேசின பேச்சு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ உத்தமனாயிருந்து நடந்து கொள்னு சொல்லலை,
நடக்க நடக்க தான் உத்தமம் வரும். நடக்க நடக்க தான் அந்த பழக்கம், பேச்சு வரும், அந்த அபிஷேகம் வரும், அந்த விசுவாசம் வரும், அந்த தடுமாற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய, அந்த தவிப்பை மேற்கொள்ளக்கூடிய, அந்த பொறுமையின்மையை மேற்கொள்ளக்கூடிய கிருபைகள் கிடைக்கும். 101 சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். The book of Psalms chapter 101 verses 1 to 6. இரக்கத்தை நியாயத்தை குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். தீங்கான காரியத்தை என் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும். பொல்லாதவனை அறிய மாட்டேன். பிறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இப்படி தேவனுடைய அந்த உத்தம குணத்தை, தேவனுடைய அந்த உயரிய குணத்தை, தேவனுடைய அந்த மைய குணத்தை, நங்கூரமாக திகழும் தேவனுடைய நிலைவரமான விஷயத்தில் ஆபிரகாமுக்கு பின்னே தேவன் மலையாக நம்பி தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையை மேலோட்டமாகவே நீங்கள் யோசித்து பார்த்தாலும், என்னுடைய அபிப்பிராயத்தில் அரசாட்சியை, அரசாங்கத்தை, ராஜாங்கத்தை, ராஜன் ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பதை குறித்து அவர் ஆசைப்பட்டதே இல்லை. அவர் ஆண்டவர் பட்டத்து சக்கரவர்த்தியாக வச்சுருந்தாலும் புத்தியீனமாக, மதியீனமாக, கேர்லெஸ்னஸ்னால் தேவனுடைய அபிஷேகத்தை இழக்கக்கூடாது என்பதற்காக அதில் அவர் கவனம் செலுத்தினாரே ஒழிய, சவுலுக்கு போட்டியாக, இல்லை தன்னுடைய மகன் அப்சலோமுக்கு போட்டியாக, இல்லை வேறு யாரும் அவருடைய அந்த சிம்மாசனத்தை அந்த சேலஞ்ச் பண்ணாங்கன்னா, அந்த அரசியல் கட்சியெல்லாம் எப்படி அடிச்சுக்கிறாங்க, அவன் வந்துடுவானா, அவன் வர வச்சிருவானா, அவன் தொடர்ந்து நிலச்சிருவானா, அந்த பவர் மாங்கரிங் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்களே, அந்த பதவி வெறி இப்போ மத்திய அரசு, ஒன்றிய அரசுக்கு இருக்கா, மாநில அரசுகளுக்கு இருக்கா, நீண்ட காலமாக அரசாட்சி பண்ணின மாநில கட்சிகள் தலைவர்களுக்கு இருக்கா? இருக்கே. வெறி. மாம்ச பட்சினிக்கு அது மாம்சத்தின் மேலே வெறி. It survives only by eating flesh. ஆனால் உத்தமனுக்கு தேவனுடைய திரு சித்தம்தான், தேவனுடைய திட்டம்தான், தேவனுடைய காரியம்தான். இதில் ஒரு பெரிய கிரேன் செலுத்தி கரணம் தப்பினால் மரணம் என்கிறது போல அந்த கேர்லெஸ்னஸுக்காக ஒருவன் இழக்கக்கூடியது எவ்வளோ கொடியது, எவ்வளோ வேதனையானது, எவ்வளோ துரதிர்ஷ்டவசமானது, எவ்வளோ பெரிய ஒரு ஆயுள் சக்கரத்தை நஷ்டப்படுத்தக்கூடிய நஷ்டம் ஏற்படும் என்று பல கதாபாத்திரங்கள் மூலமாக பார்க்கலாம். குறிப்பாக தேவனுடைய இரக்கம் இல்லை என்றால், அந்த தயவு இல்லை என்றால், அந்த காருண்யம் இல்லை என்றால், அந்த கிருபை இல்லை என்றால் திரும்பி அந்த ஸ்தானத்துக்கு வரவே முடியாது. தாவீது ஓரிரு முறை அப்படி இழந்து போகக்கூடியதை தேவன் அழைத்தது நிமித்தம், தெரிந்து கொண்டது நிமித்தம், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருக்கேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் என்று சொன்னதுனால தாவீதால் ஓரளவுக்கு சேஃபாக ஃபினிஷ் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப ஆங்காங்கு இரண்டொரு முறை கேவலப்பட்டாலும், தன்னுடைய தேசத்திலே அகதியாக நாடோடியாக இருந்தாலும் உத்தமம். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஆஃப் இன்டெகிரிட்டி. அந்த உத்தமம். யோபின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 8 verse 20. இதோ
தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவனுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை. நீதிமொழிகள் 10:29 வாசிக்கிறோம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். இல்லை, கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தரின் வழி தான் உத்தமர்களுக்கு அரண். உத்தமர்கள் கர்த்தரின் வழியைத்தான் தெரிந்து கொள்வார்கள். பாப்புலாரிட்டி அடித்து நிமித்திடுறாரு. பிரபலமாகிறது எல்லாரும் இப்படி தான் செய்கிறாங்க அப்படிங்கிற ஊரை பார்த்து உலகத்தை பார்த்து இதுதான் எல்லாருமே. நீங்கள் மாத்திரம் என்னென்ன தனியாக புதுசாக சொல்கிறீங்க? கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ அது கலக்கம். அவங்களால அந்த வழியில் நிற்க முடியாது, அந்த யோசனை அவங்களால ஏற்றுக்க முடியாது. அந்த அபியாசம் எனக்கு இல்லைன்னு ஒதுங்கிடுவாங்க. நம்மளை பிரிச்சுட்டு போகிறதுக்கு நம்மளை நக்கல் பண்ணுவாங்க, கூட்டம் சேர்ப்பாங்க. உத்தமம் என்பது நம்ம வாழ்வின் மையத்தில் உச்சந்தலையில் உள்ளங்கால் மட்டும் முதுகெலும்பை போல தேவன் இருக்கணும். He ought to become a skeleton. He ought to become a spinal fluid. முதுகெலும்பு தண்டு எலும்பிலே இருக்கக்கூடிய அந்த ஊன், அந்த திரவம் போல கர்த்தர் நம் வாழ்க்கையின் நங்கூரமாக மையத்தில் இருந்தால் தான் உத்தமங்கிறது நமக்கு புரியும், அதில் நிலச்சிருக்க முடியும். ரொம்ப உயிர் நாடிக்கு இணையான ஒரு குணம், உயிர் நாடிக்கு இணையான ஒரு குணம். 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள், உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். இந்த வசனங்களெல்லாம் திரும்பியும் நிறைவேறுகிறதை இந்த நியாயாதிகள் புத்தகத்தில் எப்ராயிம் கோத்திரத்தாரிடத்திலும் மனாசே கோத்திரத்தாரிடத்திலும் யூதாவினிடத்திலும் பார்க்க முடியும். அதை இஸ்ரவேல் யூதா அவரிடத்தில் பார்க்க முடியும். நியாயாதியின் புத்தகத்தின் முடிவையும் துவக்கத்தையும் முடிவையும் பார்த்தா இவ்வளோ நடந்து போயும் இப்போ பேசிகிட்டு இருக்க 2026 ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ சம்பவித்து விட்டது இஸ்ரவேலுக்காக. இஸ்ரவேலின் மத்தியிலே சரித்திர சம்பவங்களாக, அரசியல் சம்பவங்களாக, இன சம்பவங்களாக, மொழி சம்பவங்களாக, இயற்கை பேரிடர்களோடு கூட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களோடு கூட, சிதறடிக்கப்பட்டு போன, சிறைப்பட்டு போன, அடிமைப்பட்டு போன, இரத்த ஆறு அவர்கள் மூலமாக அவருடைய இரத்தம் ஆறை போல ஓடின எல்லா சம்பவங்களுக்கு பின்னும் இப்போ பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு பெரிய கூட்டம் கடினப்பட்டிருக்கிறது. அருவருப்பாக நடந்து கொள்கிறார்கள். கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு, தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணினதை நிறைவேற்றுவதற்காக நீடிய பொறுமை சாந்தத்துடன் ஒரு பங்கு மீதியானவர்களை தேவன் பாதுகாத்து வருகிறார். எஞ்சி இருப்பவர்களின் ஆண்டு, யெகோவாவின் ஆண்டு, எஞ்சி இருப்பவர்களின் ஆண்டு. பன்னெண்டாம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். துன்மார்க்கரின் வார்த்தைகள்
இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமருடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். நமக்குள்ள உத்தமத்துக்கு விரோதமாக, உண்மைக்கு விரோதமாக, உறுதியான நிலையான அந்த கிறிஸ்துவின் குணத்துக்கு விரோதமாக எழும்பினாலே அந்த அந்த துன்மார்க்கத்தினுடைய கோரம் எப்படி இருக்கும்? இரத்தம் சிந்த பதிவு இருக்கும். அதெல்லாம் விளக்கி சொல்கிறதுக்கு நல்லாவும் இருக்காது. நீதிமொழிகள் 28:10. நீதிமொழிகள் 28:10. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜபமும் இல்லை. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். உண்மை, உத்தமம், ஒழுக்கம், ஒழுங்கு, மனத்தாழ்மை, பொறுமை, நற்குணம், அந்த ஆவின் கனி என்கிற அந்த 9 நவசுவை உள்ள விஷயங்களெல்லாம் தியானிக்க நேர்ந்தால், சில வசனங்கள்லாம் உங்களுக்கு கிடைத்தால் அதை தியானிக்க வேண்டும். மேலோட்டமாக நுனிப்பில் மேய்றது போல் கடந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு வசனமும் நமக்குள்ளே ஒரு விளைச்சலை ஏற்படுத்தணும். அது விதைக்கப்பட வேண்டும். விதைக்கப்பட வேண்டும். இப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது இதுதான் எனக்கு மனசில் ஒரு உதாரணம் தோணுது. மாமரம் பலாமரமாக இருக்க ஆசைப்படுறதில்ல. பலாமரம் தென்னை மரமாக இருக்க ஆசைப்படுறதில்லை. நொங்கு பனைமரம் ஈச்ச மரமாக இருக்க ஆசைப்படுறதில்ல. இந்த ஒசரமாக இருக்கிற மரங்களெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒன்றை மாதிரி நான் இருந்தால் பரவாயில்ல, என்ன மாதிரி நீ இருந்தால் பரவாயில்ல அப்படி ஆசைப்படுறதே இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய மரங்கள் தான் அப்படி அர்த்தமா? சின்ன புல் பூண்டுகள் இன்னொன்று போல் இருக்க ஆசைப்படுறதில்லை. தினோடு சின்ன செடியாக இருந்தாலும் ஒரு புல் பூண்டில் வளருகிற ஒரு பூ, ஆவாரம்பூங்கிறாங்க. ஆவாரம்பூ அதுக்குரிய குணத்தை அது இழக்க இஷ்டப்படுறதில்ல. அதை பற்றி யாருமே நினைக்காட்டினாலும் அது ரோஜா பூவாக இருக்க நாயா பைய அலையிறதில்ல. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்போ ஏன் இந்த மாதிரி இந்த உத்தம குணங்கிறது நமக்கு அவுட் டேட் ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு, பழசாயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி வி வாண்ட் டு பி சம்படி எல்ஸ். யாரை போலவோ இருக்க விரும்புகிறோம். யாரையோ காப்பி அடித்து நாம் என்ன செய்ய முடியும், நாம் என்னத்தை செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மூலிகை மருந்துகளுக்கு ஏன் மக்கள் இப்போ அப்படியே அலைகிறாங்க? சாதாரண காலில் மிதிப்படுற மிருகங்களாலே, ஆடு மாடுகளாலே, மனுஷர்களாலே மிதிப்படுகிறதெல்லாம் இப்போ வளர்க்கப்பட்டு ரொம்ப கண்ணு கருத்தமாக தோட்டத்தில் வளர்க்கப்பட்டு அந்த இலைகளை பறித்து அதில் இருக்க பூவை பறித்து வேரை பறித்து என்னென்னத்தையோ செஞ்சு கரைச்சி அரைச்சி பிழிஞ்சு காய்ச்சி அது எண்ணெய் கொடுத்துச்சுன்னா எண்ணெயாக, அது கஷாயம் கொடுத்தா கஷாயமாக, அது பொடியாக்குனா பொடியாக உபயோகம் பண்ணி உயிர்கொல்லி நோய்களுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. முன்னையெல்லாம் யாருமே சீந்தாததுக்கு இப்போ அவ்வளோ விலை. அதுவும் வெளிநாட்டில் போய் அவன் பண்ணி இங்கே பேக்கெட் பண்ணி அனுப்பிச்சா 10 ரூபா, ஒரு கூரே 10 ரூபான்னு விற்றதெல்லாம் இன்றைக்கி இத்தனோண்டு பாட்டில் 1000 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 800 ரூபா நிற்கிறான். இதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனால் நம்ம மேலே இருக்க தேவனுடைய அபிஷேகத்தை, நம்ம மேலே இருக்க தேவனுடைய கிரியையை, இயேசுவின் ரத்தம் செய்கிறதை, கர்த்தருடைய வார்த்தை செய்கிறத, அவருடைய அழைப்பு செய்கிறத நம்ம சட்டை பண்ணுறதே இல்லை. நம்ம தேடுற அழகும் நம்ம தேடுற காரியமும் சந்தையில் இல்லை.
கர்த்தருடைய வேதத்துக்குள்ளே தான் இருக்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோபின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக. என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன்னு யோபு சொல்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு யோபுக்குள்ளே ஒரு தெளிவு இருந்தது. ஆனாலும் அவருடைய மிதமிஞ்சின விஷயங்களை கர்த்தர் சீர்படுத்தாமல் இல்லை. அவர் என்னுடைய நீதியை நான் முழுமையாக நம்பேன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு. ஆனால் எதிரிகள் மத்தியிலே நீதியை பிடித்திருப்பேன் என்று அதையும் சொல்கிறாரு. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உம்மாலே நான் ஒரு சேனை இல்லை, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் என்ன நம்ம திரும்பி வாசிக்க போகிறோம்? நீண்ட லென்த்தி போர்ஷன்ஸ். ஒரு 3ஆம் வசனத்திலேருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டியிருக்கும். 3ஆம் வசனத்துலேருந்து 51ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க வேண்டியிருக்கும். அது வாசித்து முடித்தாதான் அந்த இடைப்பட்ட அந்த திருப்பங்களிலே அவர்களுடைய மீறுதலும் அவருடைய துரோகமும் அவருடைய முகம் கோணுதலும் கர்த்தருடைய தீர்ப்பும் கர்த்தர் சிறையிருப்புக்கு அனுப்பி அவர்களை அபயம் விட்ட பின்னே ஒரு ரட்சகனை எழுப்பி ஆண்டவர் கொடுக்குற திருப்பம் சரியாகவே கொடுக்குறாரு. ஆனால் அவங்க உத்தமத்துக்கு திரும்பலை. தூங்காமல் இந்த வார்த்தையை கேளுங்க. நாம் என்ன தான் நன்மை பெற்றிருந்தாலும் என்ன தான் வெளிச்சம் போட்டாலும் கிறிஸ்து நம் உள்ளத்தில் வெளிச்சமாக இருக்கிறாரா? இருள் நீங்கிருச்சா? ஆர் வி ரிட்டர்னிங் பேக் ஒன்லி டு லைட் ராதர் தேன் டார்க்னஸ்ங்கிறத நாம் தான் தெளிவுபடுத்திக்கணும். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே விழுகிறது போல் நடந்து கொள்கிறோமா? நாய் தான் கக்கினதை திரும்புகிறது போல் இருக்கிறோமா? வேர் டு வி கோ பேக்? ஒரு நல்ல கருத்தரங்குக்கு பின்னே, நல்ல ஒரு ஒடுக்க கூட்டத்துக்கு பின்னே, ஒரு உபவாச நேரத்துக்கு பின்னே, ஒரு ஜெப நேரத்துக்கு பின்னே, ஒரு தியானத்துக்கு பின்னே எங்கே திரும்பி போகிறோம்? வீட்டுக்கு போகிற அந்த அட்ரஸை சொல்ல மாத்திரம் இல்லை, வீட்டுக்கு தான் போனாலும் மனது எங்கே திரும்புகிறது? கர்த்தரிடத்திலே நிலைத்திருக்கிறதா இல்லை வேறு காரியத்தில் மூழ்கி விடுகிறதா? சரி, நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன். நீங்கள் அங்கேயே அந்த அனுபவம் நமக்குள்ளே ரகசியமாக இருக்கட்டும் ஆண்டவரே. நான் இப்போ என்னது சிங்ககபிக்கு வந்துட்டேன், நான் இப்போ அக்கினி சூளைக்கு வந்துட்டேன், இங்கெல்லாம் ஒன்றும் பருப்பு வேகாது, நீங்கள் செத்த வெளியே இருங்க, அப்படி எதுவும் பிரச்சனைன்னா நான் கூப்பிட்றேன், 4ஆம் அவரை வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோங்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? விடுதலை இல்லை, நிரந்தரம் இல்லை, வெற்றி இல்லை, எஸ்டாப்ளிஷ்டு விக்ட்ரி இல்லை. இது உங்களுக்கு கேட்க இஷ்டம் இல்லாமல் இருக்கும். 92ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம், தி புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 92 verse 14. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையான அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். வயசான காலத்தில் தள்ளாடுதல் இல்லாமல் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாக இருந்தால் உனக்குள்ளே உத்தமர் வாசம் பண்ணுறார், நீ உத்தமருக்குள்ளாக இருக்கிறாய். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் வயசானவனே இடுப்பு ஒடியுது, கால் முறியுது, பிறல்றது, இதெல்லாம் இருந்ததுன்னா உண்மை பெசகுதுன்னு அர்த்தம். தடுமாறுறோம், வார்த்தையில், செயலில், எண்ணத்தில், விருப்பத்தில், ஐக்கியத்தில், உறவில் தடுமாறுறோம். எவ்வளோ சொன்னாலும் இதை பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் தான் இந்த துணுக்கு தான் பெரிய வெற்றியை தரும். கர்த்தர் அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறாரு. அழுதா உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி சாம்பல் உட்காந்து கூப்பிட்டா விடுதலை செய்கிறாரு, அற்புதமாக விடுதலை செய்கிறாரு. ஓங்கிய புயம் பலத்தக்கரம் விரல் செயலை கொண்டு விடுதலை செய்கிறாரு. ஆனால் தேவன் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறது, என்கிட்ட ஒரு நிலவரமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட ஒரு நிச்சயமாக நடந்துக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட அவங்க மனசார தங்கள் இதயத்தை பதிக்க மாட்டேங்கிறாங்க. அதை தான் தேவன் தேடிகிட்டே இருக்கார், ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். கர்த்தருடைய அற்புதங்களை தேடி போகிறோம், கர்த்தருடைய சுகத்தை தேடி போகிறோம், கர்த்தரால் கிடைக்கும் நன்மையை தேடி போகிறோம். அவரை தேடுகிறோமா?
இயேசு செய்த அற்புதங்கள்னாலே இயேசுக்கு என்ன கிடைத்தது? செத்த நேரம் அவரை ஓ ஆ ஓன் அப்படின்னு தலைவரே, ராஜாவே, மேசியாவே, அப்படிலாம் தாவீதின் குமாரனே அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இயேசுவோட யாரும் ஐக்கியப்பட்டாங்களா? 3 வருஷம் கூட இருந்து எவ்வளோ விஷயங்களெல்லாம் எடுத்து சொல்லியும் ஆவியானவர் ஊற்றப்படாத நிலையின் நிமித்தம் அவரை பிடிக்க வரும்போது எல்லா சீடலும் ஓடிட்டாங்களா? பேதுருவும் தீர்க்கமாக முன்னே சொல்லியும் மறுதளித்துட்டாரா? ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டானா? தேவன் எதிர்பார்த்து தன்னோடு நிற்கிறவங்களை எதிர்பார்க்குறாரு. பிரைஸ் லார்ட். சங்கீதம் 2 The book of Psalms chapter 111 verse 2. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவளுமாய் இருக்கிறது. இல்லையே? 41 சங்கீதம் 12 என் எழுத்து தலையெழுத்த 41 சங்கீதம் 12 ஆமென். ஆமென். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். உண்மை உண்மைதான். ஆனால் உண்மை தற்காலிகமாக கூட உண்மையை பேசியிருப்போம், உண்மையை தான் பேசியிருப்போம், அது உண்மையாகவே இருக்கும். ஆனால் எப்பயுமே எதுலேயுமே நிரந்தரமாக உண்மையை பேசுவது தான் உத்தமம். இதெல்லாம் நமக்கு பரிச்சயமான சங்கீதம். வாசித்து முடிப்போம், நேரம் இல்லை. 15 சங்கீதம் 1 5 வரைக்கும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அங்கே ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. உத்தமத்துக்கு அவன் நீதியை நடப்பிக்கிறவன் உத்தமன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் உத்தமன், நாவினால் புறம் கூறாமல் இருக்கிறவன் உத்தமன், தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பவன் உத்தமன், அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறவன் உத்தமன், ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறவன், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறவன் உத்தமன், தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்கிறவன் உத்தமன், குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவன் உத்தமன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. 11 குணத்தை இங்கே பார்க்குறோம். யார் உத்தமன்? மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்நிய தேவர்களை வணங்கினார்கள், அந்நியர்களோடு சம்பந்தம் கலந்தார்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள், கர்த்தர் செய்ததை மறந்தார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம்.